ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நீதிமன்ற சேனல் இன்னைக்கு வீடியோல என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா தி கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் கோட் 1908 செக்ஷன் 151 அண்ட் தி கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 1973 செக்ஷன் 482 அண்ட் பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா 2023 செக்ஷன் 528 இதுதான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம தி கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் கோட் 1908 செக்ஷன் 151 பார்க்கலாம். தமிழ்ல வந்து உரிமையல் விசாரணை முறை சட்டம் 1908 ஓகேங்களா. அதுல பிரிவு 151 அதோட ஹெட்டிங் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேவிங் ஆஃப் இன்ஹரண்ட் பவர்ஸ் ஆஃப் கோர்ட் ஓகேங்களா. தமிழ்ல என்னன்னா நீதிமன்றத்தின் சிறப்பு அதிகாரங்களுக்கு பாதுகாப்பு, அதாவது நீதிமன்றத்தோட உள்ளார்ந்த அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செக்ஷன் 151 வந்து ஒன்லி அப்ளை சிவில் கோர்ட் ஓகேங்களா. உரிமையல் தொடர்புடைய வழக்குகளுக்கு மட்டுமே இந்த பிரிவு 151 வந்து நம்ம பயன்படுத்துவோம். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா டு பிரிவென்ட் அபியூஸ் ஆஃப் ப்ராசஸ் ஆஃப் தி கோர்ட். தமிழ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா நீதிமன்ற நடவடிக்கை வந்து தவறா பயன்படுத்த வந்து தடுக்கிறதுக்காகவும், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபார் தி எண்ட்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ், அதாவது நீதி நலன் கருதி எந்த ஒரு கட்டளையும் பிறப்பிப்பதற்கு வந்து இந்த செக்ஷன் 151 பயன்படுத்துறோம். ஃபார் எக்ஸாம்பிளோட பார்த்தா கிளியரா புரியும். இப்போ என்னன்னா இப்போ வந்து சிபிசில செப்பரேட்டா எந்த ஒரு ஆர்டர் ரூல்ஸ் அதே போல செக்ஷன்ஸ்லயும் ஒரு ப்ரொவிஷன் கொடுக்கல, டைரக்டா ஒரு ரிலீஃபுக்கோ ஒரு எதுவுமே டைரக்டா கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம செக்ஷன் 151 வந்து பயன்படுத்துவோம். அதாவது எமர்ஜென்சிக்கு வந்து செக்ஷன் 151 கொடுப்போம். அதே போல ஒரு குறிப்பிட்ட டேஸ்க்குள்ள நீங்க வந்துட்டு ஒரு பெட்டிஷனோ இல்ல ஃபைல் பண்ணிடணும் அப்படின்னு கோர்ட் வந்து ஒரு டைரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம பண்ணாம டிலே ஆயிடுது. அப்படி டிலே ஆகிற பட்சத்துல 151 வந்து நம்ம வச்சு கொடுப்போம். லாங் டேஸ் டிலே அந்த மாதிரி ஆனதா செக்ஷன் 5 கூட வச்சு கொடுப்போம் சிபிசில ஓகேங்களா. அந்த டிலே பெட்டிஷனுக்கோ இல்லை எமர்ஜென்சி பெட்டிஷனுக்கோ 151 வந்து நம்ம கொடுப்போம் ஓகேங்களா. டு பிரிவென்ட் அபியூஸ் ஆஃப் ப்ராசஸ்னா என்ன, ஒரு நீதிமன்ற நடவடிக்கையை வந்து தவறா பயன்படுத்த வந்து தடுக்குது அப்படின்னா இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா இப்போ வந்து கோர்ட்ல வந்து நான் வந்து பர்மனன்ட் இன்ஜெக்ஷன் அதாவது நிரந்தர உறுத்துக்கட்டளை கேட்டு வந்து நான் வழக்கு தொடுத்திருக்கேன். என்னோட இடத்துல வந்து நான் வீடு கட்டுறதுலயோ இல்ல நான் வந்து பக்கத்துல செவுறு வைக்கணும் அப்படிங்கறதுல வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து இடைஞ்சல் கொடுக்குறாங்க அப்படின்னு நான் வந்து நீதிமன்றத்தில் பர்மனன்ட் இன்ஜெக்ஷன் கேட்டு ஒரு சூட்டு ஃபைல் பண்ணியிருக்கேன். நீதிமன்றம் வந்து எனக்கு ஃபேவரா நிரந்தர உறுத்து கட்டளை வந்து பர்மனன்ட் இன்ஜெக்ஷன் வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்துல அந்த ஆப்போசிட் டிஃபரண்ட் என்ன பண்றாங்க, அந்த பிரதிவாதி என்ன பண்றாங்கன்னா கோர்ட் ஆர்டர் கொடுத்தோம் எனக்கு ஃபேவரா ஒரு ஜட்ஜ்மெண்ட் எனக்கு கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து இடைஞ்சல் பண்றாங்க. அப்படிங்கிற பட்சத்துல நான் கோர்ட்ல வந்து இந்த செக்ஷன் 151 கீழே வந்து நான் வந்து இப்படி செவுறு வைக்கணும், வீடு கட்டணும், எனக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த செக்ஷன் 151 ஆஃப் சிபிசி கீழே வந்து கேட்கலாம் ஓகேங்களா. எந்த ஒரு ப்ரொவிஷனுக்கும் ஒரு தனியா ஒரு செப்பரேட்டா எதுவுமே கொடுக்கல, ஒரு செப்பரேட்டா ஒரு தனியான ஒரு ப்ரொவிஷன் வந்து சிபிசிக்கு தரல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து இந்த செக்ஷன் 151 வந்து பயன்படுத்துறோம் ஓகேங்களா. இது வந்து ஒன்லி அப்ளை சிவில் கோர்ட் தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தி கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 1973 தமிழ்ல குற்றவியல் விசாரணை முறை சட்டம் 1973 அதுல பிரிவு 482 என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா அதோட ஹெட்டிங் என்னன்னு பாத்தீங்கன்னா சேவிங் ஆஃப் இன்ஹரண்ட் பவர்ஸ் ஆஃப் ஹைகோர்ட் ஓகேங்களா. தமிழ்ல வந்து உயர்நீதிமன்றத்தின் உயர் அதிகாரங்களுக்கு பாதுகாப்பு. தமிழ்ல வந்து உயர்நீதிமன்ற உயர் அதிகாரங்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லலாம். அதே போல உயர்நீதிமன்றத்தோட உள்ளார்ந்த அதிகாரங்கள்னு சொல்லலாம் ஓகேங்களா. இதோட எதுக்காக இந்த செக்ஷனை நம்ம வந்து பயன்படுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து டு பிரிவென்ட் அபியூஸ் ஆஃப் ப்ராசஸ், அதாவது நீதிமன்ற நடவடிக்கை வந்து தவறா பயன்படுத்த வந்து தடுக்கிறது இந்த செக்ஷன் 482 வேலை ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபார் தி எண்ட்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ், அதாவது நீதி நலன் கருதி எந்த ஒரு கட்டளையும் பிறப்பிக்கலாம். எனி ஆர்டர் கேன் பி பாஸ்டு ஓகேங்களா. எந்த ஒரு கட்டளையும் வந்து நீதி நலன் கருதி வந்து இந்த செக்ஷன் 482 வந்து பயன்படுத்தலாம். யாரு பயன்படுத்தலாம், யாருக்கு வந்து பவர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்லி ஹைகோர்ட் ஓகேங்களா. நம்ம சிவில் என்ன பார்த்திருப்போம் செக்ஷன் 151 கீழே சிவில் கோர்ட்டு. அதே போல சிவில் கோர்ட்னா சிவில் லோயர் கோர்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, அப்பர் கோர்ட்டு எல்லா கோர்ட்டுக்குமே சிவில் ரிலேட்டட் அந்த 151 பயன்படுத்தலாம். பட் வந்து இந்த கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் செக்ஷன் 482 கீழே வந்து ஒன்லி அப்ளை ஹைகோர்ட் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து அக்யூஸ்ட் வந்து ஒரு ரிலீஃப் கேட்டிருப்பாங்க. அந்த ரிலீஃபுக்கு செப்பரேட்டா எந்த ஒரு ப்ரொவிஷனுமே சிஆர்பிசியில அதாவது கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்ல வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்துல அவங்க அந்த ரிலீஃப் கேட்டு செக்ஷன் 482 கீழே வந்து டைரக்டா ஹைகோர்ட்ல போயிட்டு கேட்கலாம் ஓகேங்களா. அதே போல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் செக்ஷன் 438 என்ன சொல்லுது பாத்தீங்கன்னா ஆன்டிசிபேட்டரி பெயில், அதாவது தமிழ்ல முன்ஜாமீன் அப்படின்னு சொல்லுவோம்.
இப்போ முன்ஜாமீன் நம்ம பெறதற்கு ஹைகோர்ட்ல செப்பரேட்டா ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. ஆனா இப்போ இந்த மாதிரி எந்த ஒரு ப்ரொவிஷனுமே ஒரு ரிலீஃப் அக்யூஸ்ட் கேட்கறாங்க அப்படின்னா இல்ல அப்படிங்கிற பட்சத்துல தான் அந்த செக்ஷன் 482 வந்து யூஸ் பண்ணி ஹைகோர்ட்ல வந்து அவங்க வந்துட்டு ரிலீஃப் கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, வாரண்ட் வந்து இருக்கு, அதாவது பிடிகட்டளை வந்து இருக்குன்னா அந்த பிடிகட்டளை வந்து ரத்து செய்வதற்கு செக்ஷன் 482 டைரக்டா வந்து நம்ம ஹைகோர்ட்டே கேட்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எஃப்ஐஆர், ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், தமிழ்ல முதல் தகவல் அறிக்கை. ஓகேங்களா. அந்த எஃப்ஐஆர் குவாஷ் பண்றதுக்காக, அந்த எஃப்ஐஆரை இல்லாம செய்வதற்காக நம்ம செக்ஷன் 482 வந்து ஹைகோர்ட்டுக்கு வந்துட்டு பெட்டிஷன் போடலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இப்ப அக்யூஸ்ட் மேல ஒரு எதிரி மேல வந்து அலிகேஷன், ஒரு கிரைம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அலிகேஷன் வந்து அவங்க மேல இருக்கு. அந்த அலிகேஷன் வந்துட்டு பிரெமாஃபேஸே இல்ல, அதாவது அந்த வழக்கை எடுத்துக்கொள்வதற்கு போதுமான முகாந்திரமே இல்ல அப்படின்னு ஹைகோர்ட் நினைச்சது அப்படின்னா ஹைகோர்ட்டு கீழே செக்ஷன் 482 போறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் ஹைகோர்ட்டுக்கு வந்து டைரக்ஷன், அதாவது அந்த அக்யூஸ்ட் மேல இருக்க அந்த அலிகேஷனுக்கு வந்து எந்த ஒரு பிரெமாஃபேஸியுமே இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அதை வந்துட்டு குவாஷ் பண்ணலாம். ஓகேங்களா. இதுதான் செக்ஷன் 482 ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா 2023 செக்ஷன் 528 நான் சொன்னா, இப்போ ஆக்சுவலா 1/7/2024 அப்புறம் நம்ம அந்த பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா அந்த ஆக்ட் தான் ஃபாலோ பண்ணுவோம். அதுக்கு முன்ன இருக்க அஃபென்ஸோ அது ப்ரொசீடிங்ஸோ அதுக்கு தான் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 1973 யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. இந்த இன்கரண்ட் பவர்ஸ் ஆஃப் ஹைகோர்ட் அதை பத்தி வந்துட்டு 528 பிஎன்எஸ்எஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. சேம் ஃபேக்ட் தான், ஃபேக்ட்ல எந்த ஒரு சேஞ்சஸும் இல்ல. அதாவது டு பிரிவென்ட் அபியூஸ் ஆஃப் ப்ராசஸ் ஃபார் தி எண்ட்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் எனி ஆர்டர் கேன் பி பாஸ்டு கோர்ட். ஓகேங்களா. அதாவது பிஎன்எஸ்எஸ்க்கு உட்பட்டு அதுதான் 528 சொல்றாங்க. ஓல்டு ஆக்ட் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்ல 482, நியூ ஆக்ட்ல பிஎன்எஸ்எஸ்ல வந்து 528 சொல்றாங்க. ஓகேங்களா. இதுதான் சிவில்ல வந்து 151க்கும் 482க்கு கிரிமினல்லையும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகேங்களா. 151 வந்து ஒன்லி சிவில் கோர்ட்டுக்கு, 482 வந்து ஒன்லி கிரிமினல் கோர்ட்டுக்கு ப்ரொசீடிங்ஸுக்கு, அதுவும் என்ன மாதிரி கோர்ட்டுக்கு, ஹைகோர்ட்டுக்கு மட்டும்தான். ஓகேங்களா. இதுதான் வந்துட்டு இன்கரன்ஸ் பவர்ஸ் ஆஃப் கோர்ட்ஸ். ஓகேங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.